ஈனப்படுத்தப்பட்டது பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென். அற்பமானது, ஈனப்படுத்தப்பட்டதுன்னு அற்பமானது. இதுவா, இவனா, இவளா அப்படின்னு சொல்லி ஈனப்படுத்தப்பட்டதை, ஆமென், சிறிய துவக்கம். எனவேதான் இன்று அற்பமாய் தோன்றுகிறது நாளைக்கு தேவனுக்கு மகிமையாய் மாறப்போகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? சகரியா 4:10. யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், துவக்கம் அப்போ அற்பமானதுனாலே என்ன மனசுல வச்சிடணும்? துவக்கம். சொல்லுங்க, துவக்கம். அது துவக்க புள்ளி, அது முற்றுப்புள்ளி கிடையாது. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் நடத்துகிற பாதை அப்படிதான். ஆலயத்திலிருந்து நதி பாய்கிறது. பாய்ந்த நதியை அளந்த போது அது முதல்ல எந்த அளவாய் தான் இருந்துச்சு தெரியுமா? கணுக்கால் அளவு. இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். கணுக்கால் அளவு, கணுக்கால். இப்படிதான் ஆரம்பமாகும். ஆமென். ஹல்லேலூயா. அடிமையாய்தான் யோசேப்பின் வாழ்க்கை துவங்கினது. வீட்டில இருந்து வெளியே வரான் தெரியுமா? அவன் லைஃப் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. யாக்கோபின் லைஃப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லார் லைஃப் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அடிமையாய்தான் யோசேப்பின் வாழ்க்கை துவங்கினது. அற்பமான துவக்கம். ஆனா முடிவு அவன் எப்படி வச்சிட்டார்னா, ஆளுநரா வச்சிட்டார். ஈஜிப்ட் கவர்னராவே ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. மெய்ப்பனாய் துவங்கின தாவீதின் வாழ்க்கை அரசனாய் முடிந்தது. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த. இதுதான் யாருடைய துவக்கம் தெரியுமா? எலிசாவின் துவக்கம். ஆனா முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசினா, ஆமென், எலியா என்னென்ன செய்தாரோ அதை விட 2 மடங்கு ஓடினாரு, செஞ்சாரு. அவனுடைய ஆரம்பம் அப்படிதான் இருந்தது. இன்னும் ஏன், கதிர் பொறுக்க வந்த ரூத் வயலுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா? கதிர் பொறுக்க வந்த முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வயலுக்கே சொந்தக்காரியாக இவர்களுக்கு செய்த கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் அந்த மகிமை விளங்கும் போது என்னுடைய சிறிய துவக்கம் சிறப்பான முடிவாய் மாறும். நம்புறவங்க மட்டும் ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படி ஒரு அற்பமான துவக்கம் மகிமையாய் மாற்றப்பட்ட, நமக்கு நல்ல தெரிந்த ஃபேவரட்டான ஒரு பர்சன் பைபிள்ல உண்டு. எல்லாருமே ஃபேவரட் தான். அதுல ரொம்ப முக்கியமா இன்று பேசும்படி, ஆமென், ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்த ஒரு நபர் தான், ஆமென், ஏசாயா 41வது அதிகாரத்தின் 14வது வசனம், 15வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார். வாசிங்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றிகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? யாக்கோபு என்னும் பூச்சியே. ஆமென். ஆண்டவரே பூச்சியோட விட்டார், நம்ம விட மாட்டோம். அதை இன்னும் சிறியதாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம பாட்டுல இருந்தானே சொன்னீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, அந்த பாட்டு தானே மைண்ட்ல இருக்கு. ஆமே, யாக்கோபென்னும் பூச்சியே அப்படிங்கிறார். ஆமே. அப்போ பூச்சி தான் நம்ம. இது எந்த பூச்சியை சொல்றாரு? யாக்கோபென்னும் பூச்சி. இந்த பூச்சிக்கு பேரு யாக்கோபு. ஆண்டவர் யாக்கோபை பூச்சின்னு கூப்பிட்டது அவனை இகழ்வதற்கல்ல. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவம்
இந்த பூச்சி வாழ்க்கையில எவ்வளவு மகிமையாய் வெளிப்பட போகிறது என்பதை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூச்சி 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 இந்த பூச்சின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூச்சி தான் ரொம்ப சின்ன உயிரினம். ஆமா, இந்த பூச்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடிலாம் இந்த பூச்சிக்கு ஏதாவது நடந்தா யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? ஏன் பிரதர் சேடா இருக்கிறீங்க? நான் ஹல்லேலூயா சொன்னானா ஒரு பூச்சி வாய்க்குள்ள போச்சா, அதை விழுங்கிட்டேன், பாவம், யார் பெத்த பிள்ளையோ அப்படி சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோமா? ஃபீல் பண்ண மாட்டோம். பூச்சி சிலருக்கு அந்த காலத்துல, சிலருக்கு கன்வென்ஷன்ல செய்தி நேரத்தில் டைம் பாஸ் என்ன தெரியுமா? க்ளோரி. ஹல்லேலூயா. ஏன்னா பூச்சி அடிக்கிற ஃபுல்லா அது என்ன செய்யணும்னா அது பறந்துட்டே இருக்கும். ஃபுல்லா பூச்சி அடிச்சுட்டு பாட்டுக்கு அடிக்க மாட்டான். பாட்டுக்கு அடிக்காதவர்களை பூச்சிக்கு அடிக்க, அவ்வளவுதான். அப்புறம் திடீர்னு பார்த்தா எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு பேப்பர் துண்டு வரும், அப்படியே லைட்டுக்கு முன்னாடி கட்டி போடுவாங்க. அந்த பூச்சிக்கு ஆயுசே ஒரு கொஞ்ச நேரம், 24 மணிக்கூர் கூட கிடையாது. ஆனால் அதையும் நம்ம வாழ விட மாட்டோம். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு கண்ணீர் அஞ்சலி யாரும் செலுத்தவே மாட்டோம். அதில் போட்டி வேற பாரு. நான் வச்ச பேப்பரில் தான் நிறைய பூச்சி செத்து இருக்கு. நீ என்ன, உனக்கு அபிஷேகம் சரியில்லை. இப்படி தான் போட்டி நடக்கும். பூச்சி மிகவும் சிறியது, பூச்சி மிகவும் பலவீனமானது. இந்த பூச்சி எளிதில் மிதிப்படக்கூடியது, ஈஸியா நம்ம சிலதெல்லாம் மிதிச்சுட்டு போறது நம்ம மிதிச்சோன்னே நமக்கு தெரியாது. அடுத்து ஒரு காரியம், இந்த பூச்சிக்காக யாருமே வழக்காட மாட்டாங்க. பூச்சிக்கு ஒண்ணு நடந்தா கூட கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஆமா, வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தாயார் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ மாமனார் வீட்டுக்கு வந்துட்டார். மாமனார் வீட்டில் ஃபுல்லா ஏமாட்டம் அவருக்கு. யாராவது கேட்டாங்களா? கேட்க யாரும் இல்லைன்னா நல்லா இருக்கிறவங்க கூட நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் உலகம். இவனை கேட்கறதுக்கு, இவளை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு வைங்களேன், நம்மகிட்ட நல்லா இருக்கிறவங்க கூட நம்மளை ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. லாபா நல்லா தானே இருந்தாரு, என் சகோதரியின் மகன் அல்லவா அப்படின்னு கொண்டு வந்த. ஆமென். ஆமோஸ்ல ஒரு வார்த்தை இருக்கும், 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, என்னை ஆபகுக் 3:14, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தையை சொல்வாரு, சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு எப்படி இருந்துச்சா? சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, நம்ம இவனுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. ஏன்னா இவன் பூச்சி. ஆமே. அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பூச்சியால் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆமே. மாட்டினாதான், அகப்பட்டதுதான். பூச்சியால தன்னைத்தானே, பூச்சி புழு. இந்த கொசு இருக்குல்ல, அது கூட எஸ்கேப் ஆயிரும். உங்க வீடு ஃபுல்லா கொசு இருக்கும், நீங்க கொசு பேட் எடுத்துட்டு போங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுவும் கொசு பேட் கையில் இருக்கும்போது இருக்கும். அதை அப்படி ஆன் பண்ணி அதில் ஒரு கிரீன் லைட் வரும், ஆளை காணாது. அதுக்கப்புறம் திருப்பி சார்ஜரில் மாட்டுங்க, திருப்பி கேரல் பாட்டோட வரும். ஆனால் இந்த புழு இருக்குல்ல, புழு, ஆண்டவர் அப்படிதான் அழைக்க. யாக்கோபுன்னு இங்கே பாரு, நான் உன்னை அப்படி அழைக்கிறது காரணம் என்னென்ன, நீ புரிஞ்சுக்கணும், நீ யாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட உன் கைய நான் பிடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை,
யாக்கோபென்னும் பூச்சியே. அப்போ இந்த வார்த்தை நீங்க கேட்கும் போதே உங்க மனசுல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, என்னால என்ன காப்பாத்தி கொள்ள முடியாது, நான் எளிதில் மிதிப்படக்கூடியவன். தாவீது சொல்லுவார் அல்லவா, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினே, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினே. ஹல்லேலூயா, ஆமென். எளிதில் மிதிக்கப்படக்கூடியவன், நான் மிகவும் பலவீனமானவன். சவுல் ஆரம்ப பகுதி இருக்கிறது, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் சொல்ற, இந்த கோத்திரங்கள்ல எங்க கோத்திரம் தான் சிறியது, குடும்பத்திலேயே எங்க குடும்பம் தான் சிறியது. சவுல் தன்னை ஒருபோதும் எப்படி காட்டிக்கொள்ளவில்லை என்றால், இங்கு இருக்கிறவர்களே ஹைட்டு நான் தான், இப்படி தன்னை எவ்விதத்திலும் காட்டிக்கொள்ளவில்லை. ஆமென். தாவீதுக்காவது சொல்லும்படி ஒரு சாட்சி இருந்தது. என்ன சாட்சி? ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, கர்த்தர் என்னை காப்பாற்றினார், இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம், இப்படி ஒரு சாட்சி இருந்தது. இந்த சவுலுக்கு அது கூட கிடையாது, சாட்சியம் கிடையாது. தீர்க்கதரிசியை போய் பார்க்கிறதுக்கு காணிக்கையை கூட பக்கத்துல கடை வாங்கிதான் கொடுக்குறோம். ஐயோ, அவர் நம்ம வெறுங்கையா பார்க்க போனா இப்படி ஏதாவது கொடுக்கணுமே சொல்லும்போது கூட வந்து சொல்றேன், என்கிட்ட அரை சேக்காலா கால் சேக்காலா ஏதோ இருக்குது, நம்ம ஒரு 10 ரூபா இருக்கு என்கிட்ட இருக்கு, அதை வச்சுக்கோங்க. இப்படி வந்தவன். ஆமா, இங்க பாரு, இஸ்ரவேலின் அபேட்சை எல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லவா நாடுகிற சொன்ன, அப்படியா அப்படிலாம் போகல அவன். ஏன்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய நீதியாக ஒண்ணுமே வைக்க முடியல, இப்படி தாழ்த்தி. அதனாலதான் அவன் வார்த்தையை மீறின ஆரம்பிச்சதும் ஆண்டவருக்கு மனஸ்தாபம் வந்துச்சு. உடனே சாமுவேல் வந்து சவுலை வந்து பார்க்க வருவார். பார்க்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல அதனுடைய 17வது வசனத்துல சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். அப்போ ஆண்டவரை என்ன போய் பூச்சின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதப்பா, இதுதான் உன்னை உயர்த்தவே போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் பார்வைக்கு சிறியதாய் இருந்த போது அல்லவோ, ஆமென், இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. அதனாலதான் நம்ம பாடினோம், என்னால் ஒன்றும் கூடாது என்று. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டுண்டல்லவா, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியும், தெரியுமா? ஆமென். என்ன பாட்டு தெரியுமா? என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், பூச்சி. ஆமென், ஆமென். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க முடியல. ஆமென், ஆமென். என் கால் பலத்தால் நடக்க முடியல. க்ளோரி, நடக்க முடியல, அடி நடக்க முடியல, நடக்க முடியல, இயேசப்பா நடக்க முடியல. ஆமென். தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க. ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடு.
சொல்லுங்க. என் சுயபலத்தால், என் சுயபலத்தால், ஓ என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. ஆமென். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் தோள் பலத்தால், ஆமென். என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. என் கால் பலத்தால், கைகளை உயர்த்தி நடக்க முடியல. இயேசப்பா நடக்க முடியல. இயேசப்பா நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கருத்து. ஆமென். பூச்சின்னு நினைச்சு அவர் கையில ஒண்ணு கொடுத்துரு. ஆமென். அது எப்படி நினைக்க முடியும்? சங்கீதம் 22 நானும் ஒரு புழு. அந்த சங்கீதம் 22 யாரை குறித்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஜீசஸ். அப்போ ஜீசஸ் பிதாவை எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. புழு. நானும் ஒரு புழு. இந்த புழு எப்படி போகும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இதுக்கு என்ன இல்லை? கால் இல்லை. ஆனா யாக்கோபு ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறான். ஒன்னு நான் யாரா வச்சிருக்கிறேன் தெரியுமா? அப்போ மற்றவங்க முயல் ஸ்பீடா ஒரு இடத்துல ஸ்பீடா ஓடுதுன்னா அந்த புழு எப்படிதான் ஓடும்? எப்படி எப்படி? அப்போ இப்படி போக ஒரு ட்ராக்க போட்டிருக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா போக நினைக்கிறோம்? ஆண்டவர் பார்த்தார் ஒரு பிடி. இப்போ யாக்கோபுன்னும் உனக்கு நான் வச்சிருக்கிற பாதை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் ஆண்டவரே ஓடிட்டு இருந்தவனை இப்படி போக வைக்கிறீங்க? அவன் ஓடும் போது எனக்கு அவன் கையை பிடிக்க முடியல. அவன் ஓடும் போது எனக்கு அவன் கையை பிடிக்க முடியல. எனக்கு அவன் கையை பிடிக்கணும். எனக்கு அவனை பார்த்து சொல்லணும், நான் தான் உன் துணைன்னு சொல்லணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஏசாவை தொடல, அவன் புழு இல்ல, அவனை விட்டுரு. யாக்கோபு இன்னும் போச்சு. அவன் எப்படிதான் போனோம்? எப்படிதான் போனோம்? எப்படிதான் போனோம்? உன் துவக்கம் நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நீ எதை ஸ்கிப் பண்ண பாக்குற தெரியுமா? ஒரு லைஃப்ல அதை மறைக்க பாக்குற. வேண்டாம், நீ இப்படி ஸ்டார்ட் பண்ண. நீ இப்படி ஸ்டார்ட் பண்ண. வீட்டில் இருக்கின்ற யாக்கோபு தன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை மறைக்க பார்த்து ஏசாவை போல வேஷம் தரித்து தகப்பனிடத்துல போய் நின்று எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்குறான். ஆண்டவர் பார்த்தார், இது வேலைக்கு ஆகாது, இவனுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி ஆமென் ஏசா சொல்றான், யாக்கோபு எனப்பட்டது சரியல்லவா? அவன் ஏமாத்தினான், என் தகப்பனுக்காக நான் துக்கம் கொண்டாடும் நாள் வரும், அதுக்கப்புறம் கதையை நான் முடிச்சிருவேன் சொல்லும் போது ஆண்டவர் அவனை வீட்டில இருந்து அவனை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும்போது அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கோலும் கையுமாக. தலைக்கு கீழே வச்சு படுப்பதற்கு அவனுக்கு ஒரு பில்லோவே கிடையாது. இதுதான் துவக்கம். நேற்று கேட்டோம், உன் வாழ்க்கையில ஒரு குறையை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அது மகிமைக்கான ஒரு அடையாளம். ஒன்னதான் கர்த்தர் டோர்வேயா வச்சிருக்கிறார். அநேக நன்மைகளுக்கும் அநேக ஆசீர்வாதங்களுக்கும் அநேக அற்புதங்களுக்கும் சாட்சியாய் உன்னை வைத்திருக்கிறார். அதே போல இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் அற்ப துவக்கத்தை, அற்பமான ஆரம்பத்தை நீ 4 பேர்ட்ட சொல்ல தயங்காதே. இந்த அற்பமான
நிலைதான் தேவனுடைய மகிமைக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத. கர்த்தர் அசட்டை பண்ணலையா, மாறாக அவருடைய கண்கள் அதை எப்படி பார்க்கிறது என்று பைபிள்ல சொல்லுகிறது தெரியுமா? சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்ப தெரியுதா ஏன் யாக்கோபு காலை ஆண்டவர் ஒரு பாதையில என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நான் அதுல ஓட முயற்சிக்கிறேன். ஆமென். சிலருடைய கண்கள் தெளிகிறதை நான் உணர்கிறேன். நான் ஓட பார்க்கிறேன், ஷார்ட்கட் வேஸ் தேடுறேன். ஆண்டவர் சொல்ற நீ பூச்சிடா அப்படிங்கிற. உனக்கு ஏன் சப்போர்ட் இல்லாம நீ ட்ரை பண்ணாத. ஏசாவோ லாபம் கையில மாட்டினேன்னா ஒண்ணு பூச்சி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் மாதிரி யாக்கோபு என்னும் பூச்சி சூப். இதை குடிச்சிங்கன்னா நல்ல பிரெயின் வேலை செய்யும். யாரை எப்படி ஏமாத்தலாம் என்பது உங்களுக்கு பூச்சி சூப். சில பார்க்குறாங்க 12 ரூபாய்க்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உட்கார வச்சு சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்பு, பூச்சி சூப்பு. ஆண்டு நீ ஓடக்கூடாது, தொட்டுட்டாரு, நீ ஊந்து தான் போகணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆவா. உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எகிப்திலிருந்து கானானுக்கு 11 நாள்ல வந்துடலாம். ஆனா ஆண்டவர் ரூட்டு போட்டு வச்சிருக்கிறார். அதுல மாறாலாம் இருக்கு. நான் ஷார்ட்கட் வேஸ்ல ஷார்ட்கட்ல ஓடலாம் நினைச்சவெல்லாம் அவுட்டு. ஆனா போட்ட ரூட்ல முறுமுறுக்காம எனக்கு என்ன அதாவது 40 கானான வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒன்று தெரியுது, இப்போ இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 40 days டிராவல் பண்ண எங்க போயிடலாம்? கானானுக்கு போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே சுற்றி வந்துட்டாங்க. அப்போ வேவு பார்த்துட்டு வந்தவங்கள பாதி பேருக்கு மேலன்னா 12 பேர்ல யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அங்க அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான்னு சொல்லி சத்துருவை பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. அவன் எல்லாம் இருக்கிறான், உண்மைதான். ஆனா நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது அவர் புகழை சொல்ல, சத்துருவை பெருசா பேசுறதுக்கு அல்ல. சத்துரு பெரியவனாகவே நமக்கு முன்னாடி இருந்தாலும் அவனை பேசக்கூடாது. ஆமே. கோலியாத்தை பேசுறது வரைக்கும் கோலியாத்து நின்றுட்டு தான் இருப்பான். என்னைக்கு கர்த்தரை பேசுறோமோ அன்னைக்கு தான் கோலியாத்து விழுவான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அவன் அப்படி அவன் இப்படி பேசுறது வரைக்கும் அவன் வந்து நின்றுட்டே இருப்பான். கர்த்தர் பெரியவர், உமக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி பாருங்க. பார்வன் சரி உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரி போல அணைந்து போவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதும் பாருங்க, ஆண்டவர் கோவம் வந்து சொல்லிட்டாரு, இவங்க 40 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒவ்வொரு வருஷத்தை கூட்டுறேன். அப்ப நான் ஒரு நாள் ஒரு வருஷம்னா 40 நாள், நீ 40 வருஷம் ஆகாத கடக்கிறதுன்னு சொல்லும் போது அதுல பாதிக்கப்பட்டதும் யாரு தெரியுமா? காலேபும். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க விசுவாசத்துக்காக நின்னாங்கல்ல. எனக்கு அதுதான் என்னால ஆண்டவர் அவன் பண்ண தப்புக்கு சில டைம் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க பண்ற தப்புக்கு நாமளும் மாட்டுவோம். நம்ம குடும்பத்தினர்ல யாரோ செய்த ஒரு செயலுக்கு நாம அகப்படுவோம், நாம பாதிக்கப்படுவோம். நமக்கு அந்த டிலே நடக்கும் நம்ம லைஃப்ல, நமக்கு அது புரியாது. ஆனாலும் இவங்க முறுமுறுக்காம கர்த்தர் போட்ட பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? வயசு கூடிச்சு. 40 வயசு 85 வயதாய் மாறினது. உடனே மாறல, 45 வருஷம் தாண்டியாச்சு. ஆனா யோசுவா காலேப் சொல்றாரு, எனக்கு அன்றைக்கு இருந்த பலன், ஆமென் ஆமென், அன்றைக்கு இருந்த பலன். ஆண்டவர் உன்னை பூச்சின்னு அடிச்சு சொன்னது உன்னை தூக்கி போடுறதுக்கு அல்ல, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நீ பூச்சியா போல இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது, அதுதான் யாக்கோபின் வாழ்க்கையிலே
ஆமென் வெளிப்பட்ட ஆமென் கர்த்தருடைய மகிமை. ஆமென் அந்த அற்பமான ஆரம்ப அந்த பூச்சியான யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மகிமையாய் மாற்றினார் என்று ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி ஆமென் நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். இப்போ சிலருக்கு புரிந்திருக்கும், ஏன் நான் ஸ்பீடா சில காரியத்தை செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போக வைக்கிறார். ஏன்னா நம்ம யாரு? ஆமென் யாக்கோபு என்னும் உங்க டைரியில உங்க பேரை போட்டு இன்னார் என்னும் பூச்சியேன்னு எழுதிருங்க. யாரும் பார்க்க வேண்டாம். நமக்கு நம்மளை இன்னொரு ஆள் சொன்னாதானே கஷ்டமா இருக்கும். ஆமே நம்மளே சொல்லிட்டு போயிரும், நான் ஒரு புழு. முடிஞ்சா ஆமே ஒருத்தங்க சொல்ல வராங்க பாருங்க, இவனை நான் பூச்சி புழுன்னு சொல்ல போறேன். அதை கேட்டு அவன் என்ன செய்ய போறான்? அப்படி அழ போறான்னு சொல்ல வரும்போது அவன் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு புழு. இவன் நம்மள அழ வைக்கிறானே. ஆமே ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் ஸ்கோர் பண்ணுவார். ஜனங்கள்லாம் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுலுக்கு ஏற்கனவே பேய், இது எக்ஸ்ட்ரா கூட பேய்க்கு பேய் எழுதிட்டு. சில டைம் பேய்க்கே பிசாசு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது தான் தாவீது நான் ஒரு தெள்ளு பூச்சி அல்லவா அப்படி சொன்னது சவுல். என் மகனே என் மகனே இங்க வா மகனே, எங்க இருக்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா நம்ம வேதனைப்படுத்த வர்றவங்களுக்கு நம்ம மேல என்ன வந்துடும் தெரியுமா? வருது. அதுக்கு நாட்களுக்கு முன்னாடி போயெல்லாம் சொல்லணும், புரிஞ்சுக்கோ. புரியுறதுக்காக ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை இப்படிதான் நடத்துவேன். அதனாலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலன் அடைந்து வெயிட் பண்ண உன்னை எழும்ப பண்ணுவேன். இந்த புழு ஒரு காத்திருப்பு காலத்துக்கு பிறகு அது பட்டர்ஃப்ளையா பறக்கும். அது போல உன் காத்திருப்பு காலத்துக்கு பிறகு உயர செட்டைகளை அடித்து glory 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 நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பேன் கர்த்தர் சொல்லும் வரையில். நீ புழுவா இருக்கும் போது யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீ பட்டர்ஃப்ளையா பறந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் வரையில். பட்டர்ஃப்ளையா மாறினதுக்கு அப்புறம் அது போய் மண்ணெல்லாம் சாப்பிடாது. அது எங்க தேன் இருக்கு, எங்க பூ இருக்கு, அதுக்கு பிளேஸே மாறிடும். ஆமென். பிளேஸ்மெண்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆண்டவர் அங்க வைப்பார் இங்க வைப்பாரா அதுக்கு தெரியும். அதுக்கு பூரா அந்த தரையில இந்த இலையை சாப்பிட்டு மண்ணை சாப்பிட்டு அப்படிலாம் இருக்காது. இந்த காத்திருப்பு காலம் அப்படிதான் இருக்கும். அற்பமான துவக்கம், மகிமையான முடிவு, சம்பூரணமான முடிவு. எத்தனை பேர் இன்றைக்கு ஒருவேளை வலையில் அகப்படுத்தப்பட்ட நிலை, இடுப்பு மேல பாரத்தை ஏற்றப்பட்ட நிலை, மனுஷர்கள் தலை மேல ஏறி போகிற நிலை. ஆனால் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை கர்த்தர் எப்படி எல்லாம் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, ஒன்று அவன் கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வெறும் கோலங்கையுமாய் போன யாக்கோபின் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 30:43 அந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் அந்த புருஷன்னா யாக்கோபு மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். வெறும் கோலுங்கையுமாய் வந்தவன் மிகவும் விருத்தி அடைகிறான். யாக்கோபு என்னும் பூச்சி ஆண்டவர் பிளஸ் பண்ணா இப்படிதாங்க இருக்கும். அவன் மிகவும் விருத்தி அடைந்து. லாபான் யாக்கோபு கிட்ட சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. அதே 30:27 லாபான் சொல்லுவாரு, அப்பொழுது சொல்லும் போது மட்டும் வாசிக்கணும். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால்
நீ இரு. அடுத்து சொல்லுவாரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அப்படின்னா நான் அதை பார்த்து படிச்சுட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமென். உன் மேல, உன் உழைப்புக்கு மேல ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிறது, ஃபேவர் இருக்கிறது. நானும் உழைக்கிறேன். ஏன் லாபான்ட்ட இவன் வேலை பார்க்குறான், லாபானுடைய ஆடுகளை மேய்க்கிறான். லாபான்ட்டு எல்லாம் இருக்கு. ஆனால் யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததையும் பார்க்கிறான், யாக்கோபு வந்ததுக்கு பின்னாடி இருந்ததையும் பார்க்கிறான். அவன் ஒன்றை புரிந்து கொண்டா, அவன் இது வெறும் இவனுடைய உழைப்பின் பலன் மட்டுமல்ல, இதுக்கு மேல ஒருவருடைய அனுக்கிரகம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை லாபான் எவ்வளவோ தந்திரத்துல ஏமாற்ற பார்த்தான். ஆமென். 31வது அதிகாரம் 7 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். யாக்கோபை வஞ்சித்ததை குறித்து இந்த யாக்கோபு தன் மனைவிகளிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாரா? 10 முறை. 10 முறை. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 62 இருக்கும் அந்த வசனம். அது எந்த ரெஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக. ஆமென். 8வது வசனம், அதை வாசிக்கிறீங்களா? 8வது வசனம். இனி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த மகிமை வெளிப்படும் போது என்னுடைய தானியம் சத்துருக்கு ஆகாரம் ஆகாது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது நம்ம உழைக்கிறது நம்ம குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, அல்லது நம்முடைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யாரோ பறிச்சிட்டு போறாங்க, யாரோ பறிச்சிட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இத்தனை தந்திரம், ஆனாலும் தேவன் தீங்கு செய்ய விடவில்லை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எனக்கு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை இங்கே வந்த ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுத்துருக்குறாங்க, 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் உண்டு, ஆனால் 20ஆம் தேதிக்குள்ள என் கையில் இருக்கிற அவ்வளோ காசும் தீர்ந்துடும். முதல் 2-3 நாள்லையே பெரிய அமௌண்ட் என் கையிலேருந்து போயிடும். எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடன், அதை நான் தான் அடைச்சிட்டு இருக்கிறேன். கடைசி 10 நாள் அல்லது ஒரு 5 நாளாவது சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்க வேண்டிய நிலைமை. நல்ல வேலை தந்திருக்கிறார், நல்ல சம்பளம் தந்திருக்கிறார். ஆனால் ஆமாம், யாராவது நம்புவாங்களா பாஸ்டர்? 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? சில நேரத்தில் அப்படி ஆஃபீஸில் யாராவது ஏதாவது ட்ரீட் ஏதாவது கொடுத்தா போயிருந்து அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு பசி தாங்க முடியல, வலி, கண்ணீர். ஹல்லேலூயா. ஆமென். என் கையின் பிரயாசத்தை நானும் என் குடும்பம் சாப்பிட்றது இருக்கு தெரியுமா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய பிளெஸிங். அநேகருக்கு மெடிசினுக்கு ஆமென் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த வியாதி, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி, அப்புறம் இந்த கடன், இந்த லோன், இது மட்டும் இல்லைன்னு வைங்கள, அவங்க தான் ரிச்சஸ்ட் பீப்புளாக வாழ்வாங்க. வேற அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அவங்களுக்கு வருகிற வருமானம். ஆமாம். ஒரு சகோதரன் சொன்னார், நல்லா இருந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன், இப்படி சில காரியத்தில் ஆமென் சில சுமை தோல்ல, அதோட சமாதானம் போச்சு. அதுக்கு முன்னாடி வர ரொம்ப நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருந்தோம், வாழ்க்கை அப்படியே மாறிட்டு. ஆமென். இங்கே ஒருத்தர் லைஃப்பில் கர்த்தர் அந்த அற்பமான துவக்கத்தில் தம்முடைய மகிமை விளங்க பண்ணின போது எவ்வளவோ ஏமாற்றப்பட்ட பிறகும் அவன் குறுக கர்த்தர் விடாமல் கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தது போல இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க?
தேவனுடைய மகிமை என்னை விருத்தி அடைய செய்கிறது. தேவனுடைய மகிமை என்னை சம்பூரணம் அடைய செய்ய போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் கை கொள்ளுவே.